ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சூப்பரான ஒரு ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். அதை சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு மேலே உள்ள சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து இந்த மாதிரி கேர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. யூ ஷேப் இல்லை, யூ ஷேப்லேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கீழே வந்து, அந்த மாதிரி யூ ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா அதாவது சர்க்கிளில் பாதி ரவுண்டு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஷேப்புக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் இதோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அகலமாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த சென்ட்ரு பீஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சென்டரில் உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து யூ ஷேப் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு தேவையான வி ஷேப்பு எந்த ஷேப்னாலும் நம்ம கொடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம டிசைன் கொடுக்குறதுல தான் இருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சிசர் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கீழே வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்து பாருங்கள் கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே விட்டு நம்ம கிளாத்தை வந்து பிரட்டி துணியை வந்து நம்ம பிரட்டி எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. இப்போ அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பார்ட்ரு மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்லீவு, ஸோ அதனால் நான் வந்து பார்ட்ரு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத் வந்து சாரீ பீஸ்லேருந்து தான் நான் வந்து ஒரு 4-5 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி இருக்கிற அந்த கேர்வ் லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸு சென்டரில் வைக்கணும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதே ஒரே ஷேப்புக்கு தான் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் பாருங்கள் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் அந்த மாடலில் தான் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். பின்னாடி வந்து நீங்கள் லைனிங் கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷைனிங் கிளாத்துக்கு நீங்கள் லைனிங் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா 2 கிளாத்து கொடுத்து நீங்கள் தைக்கணுன்னாலும் தைச்சிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் மீதி உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த இதில் வந்து பிசுறு வருன்றதுனால கட் பண்ணாமல் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அதில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிளாத்துலேருந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இது பாருங்கள் இப்போ நீட்டாக இருக்கா, பேக் சைடும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து பாதி முடிஞ்சுங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லீவை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி லேஸ் வச்சு நான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன். அதே க்ரீன் கலரில் தான் நான் லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் பாருங்கள் க்ரீன் வச்சா நல்லாயிருக்குமா கோல்டு வச்சா நல்லாயிருக்குமான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து கோல்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால் நான் வந்து கோல்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வீடியோவில் சொல்கிறது என்ன அப்படின்னா லேஸ் வந்து எப்போயுமே எட்ஜில் ஸ்டிச் பண்ணவே கூடாது. கொஞ்சம் இது மாதிரி பைப்பிங் தெரிகிற மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லேஸுக்கு சென்டரில் மட்டும் தைக்கக்கூடாதுங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதாவது லாஸ்ட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணாதே இந்த தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது முடிஞ்சுங்க. இதுக்கு அடுத்து நம்ம கீழே பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டர்லேயுமே நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தையல் மார்க் அதாவது ஜாயிண்ட் கொடுக்குற மார்க்கு நம்ம பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி தான் நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்லீவ்கிட்ட வந்து லேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி வச்சு தான் நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்லீவ்னாலும் சரி ஸ்டோன் லேஸ்னாலும் சரி எதுனாலும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக தைக்கிறோமோ டிசைன் கொடுக்குறோமோ அதில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்